பிக் பாஸ் சீசன் 9 ரம்யா ஜோ. நேற்று கூட எபிசோடில் வந்து இவங்க பண்ணதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இவங்க ரொம்ப டாக்ஸிக்காக இருக்காங்க, இவங்க வந்து பாய்சன் ரம்யா, எதுக்கு வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு இப்படிலாம் ட்ரிகர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேர் வந்து இந்த காமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருந்துருப்போம். கண்ட்ரி ஃப்ரூட் அப்படின்னு வாட்டர்மெலன் ஸ்டார் அவர்கள் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அவர் பார்க்கும்போது ஏதோ சும்மா கேஷுவலாக சொல்லிட்டு போன மாதிரி தான் இருந்தது. பட் அது அவங்களுக்கு பயங்கரமாக ஹர்ட் ஆச்சு. அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகவும் வந்து மாறி இருக்கு. ஸோ ஏன் சின்ன விஷயத்துக்கு இவங்க ட்ரிகர் ஆகுறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுட்ருப்பீங்க. அவங்களோட சைல்டுஹுட்டாக இருக்கட்டும், அவங்க வளர்ந்து வந்ததாக இருக்கட்டும், அவ்வளோ ட்ராமா அவங்களோட லைஃப்பில் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருந்திருக்காங்க. மேபி அதனால தான் அவங்க டக்குன்னு இமோஷ்னல் ஆகிறதும் பர்ஸ்ட் ஆகிறதும் டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு தோணுது. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். அவங்களோட சைல்டுஹுட் அப்படின்னு பார்க்கும்போது சின்ன வயசுல, அதாவது 1-2 வயசு அவங்களுக்கு இருக்கும் போதே அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் பிரிஞ்சிட்டு 2 பேருமே வேறு கல்யாணம் வந்து பண்ணிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய அப்பா வந்து பயங்கரமாக குடிப்பாராம். பயங்கரமாக குடிச்சு அவங்க அம்மா வந்து அடிப்பாங்களாம். இதெல்லாம் குழந்தையா அவங்க கண்ணில் பார்த்துருந்துருக்காங்க. அது அந்த டைமில் அவங்களுக்கு எவ்வளோ அது என்னன்னு கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அது கூட அவங்களால ப்ராசஸ் பண்ணியிருந்திருக்க முடியாது இல்லையா. சின்ன வயசுலேருந்தே வந்து அவ்வளோ கஷ்டங்கள். ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து வேறு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து ரம்யா, அவங்க கூட பிறந்தவங்க 2 பேர். ஸோ 2 அக்கா இருக்காங்க அண்ட் லாஸ்ட்டாக தான் வந்து ரம்யா அவர்கள். ஸோ இவங்க 3 பேருமே வந்து அநாத ஆசிரமத்தில் தான் வந்து வளர்றாங்க. அண்ட் ஃபீஸ் கூட கட்டுறதுக்கு வந்து காசு இல்லாமல் 5th ஸ்டாண்டர்டோட வந்து ரம்யா அவர்கள் வந்து டிஸ்கண்டினியூவும் வந்து பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசனமே நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்படி வந்து அவங்க லைஃப் போயிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க அப்பா அவங்க கூடயே வந்து வச்சு வளர்த்துக்கிறாங்க. அவங்க சித்தி இருக்காங்க, அவங்க அப்பா, சித்தி அண்ட் இவங்க 3 பேர் வந்து அந்த வீட்டில் இருக்காங்க. அவங்க சித்தி அந்த அளவுக்கு ஒரு கொடுமை வந்து பண்ணுவாங்களாம். சார்ஜர் ஒயரெல்லாம் வந்து அவங்களே கட் பண்ணி விட்டுட்டு இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவாங்களாம். அவங்க அப்பா பயங்கரமாக அடிப்பாராம். அடிக்கிறது, சூடு வைக்கிறது. இப்போவுமே வந்து நீங்கள் ரம்யா பார்க்கும்போது அந்த ரைட் சைடில் நெத்தியில் ஒரு மார்க் இருக்கும். ஸோ அந்த மார்க்குமே வந்து அவங்க சித்தி பயங்கரமாக அடித்து அதுக்கப்புறம் வேறு சில ரீசன்ஸ்னால அந்த மார்க் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. இந்த மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரீமாக சொல்லணும் அப்படின்னா நைட்டு, அதாவது ரொம்ப சின்ன பொண்ணு அவங்க, நைட்டு வந்து ஏதாவது வந்து போட்டு கொடுத்துருவாங்க அவங்க சித்தி. அவங்க அப்பா வந்து நைட்டு வெறும் ரம்யா அவர்கள் வந்து இன்னஸோடு நிற்க வச்சு, அவங்க போட்டிருக்க இன்னர் வேரோட நிற்க வச்சு நைட் ஃபுல்லாக நிற்க வச்சு பயங்கரமாக அடித்து கொடுமைலாம் வந்து பண்ணியிருக்காங்களாம். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ஒரு லவ்வை அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் அம்மாவும் கூட இல்லை அந்த லவ்வை கொடுக்கறதுக்கு. அப்பாவும் வந்து கூட இருந்துமே வந்து ஒரு அப்பாவாக அவர் என்ன செய்யணுமோ அதை செய்யலை. ரொம்ப மிகப்பெரிய டார்ச்சர்லாம் வந்து அனுபவிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட சைல்டுஹுட்டே ஒரு மிகப்பெரிய ட்ராமா தான் இருந்திருக்கு. இன்னும் என்னென்னா அவங்க வயதுக்கு வரும்போது கூட அவங்க அப்பாவோ அவங்க அம்மாவோ இல்லை அப்படின்னு அவங்க சொல்லும் போதெல்லாம் கேட்குறதுக்கு நமக்கே வந்து கண்ணில் கண்ணீர் வர அளவுக்கு இருந்தது. அதாவது பாத்திரம் தேய்க்கிற வேலை, வீட்டு பெருக்கிற வேலை, பாத்ரூம் கூட க்ளீன் பண்ணியிருக்காங்க. என்ன அவங்க வயசு அப்போ என்ன இருந்திருக்கும், ஒரு 10 வயசு அந்த டைம்லேயே. பிகாஸ் அவங்களுடைய சர்வைவல் அண்ட் ஆல்சோ அவங்க அக்காவையுமே நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ வேலைகள் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ சைல்டுஹுட் நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற மாதிரியான ஒரு நல்ல சைல்டுஹுட் ரம்யாவுக்கு வந்து இல்லை. சரி, பேரண்ட்ஸ் தான் அப்படி இல்லை, நமக்காக ஒரு லவ் அப்படிங்கிறது, லவ் லைஃப் அப்படிங்கிறதாவது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்க ஒரு 3 ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. பட் 3மே வந்து அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. 3மே அகெயின் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராமாவை கொடுத்துருந்துருக்கு. அதாவது அவங்க அப்பா அம்மா கூட இல்லாததை விட இந்த லவ்வில் அவங்க ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள், அதில் அவங்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றங்கள் தான் வந்து பயங்கரம் அப்படின்னு அவங்களே வந்து ஓப்பன் அப் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க லவ் பண்ணும்போது என்ன இருந்திருக்கு அப்படின்னா 7-8 வருஷம் லவ் பண்ணதா சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது 2 பேரும், அதாவது அவங்களும் அவங்களுடைய லவரும் ஒரே வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க. அது வந்து அவங்களுடைய அந்த பையனோட வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சு அந்த பையனை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து ரம்யா அவர்கள் தனியாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த லவர் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே நிறைய பசங்களாக இருக்காங்க, நீ கிளம்பி போயிடு, உங்கள் வீட்டுக்கே போயிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரம்யாவோட அப்பா வந்து மிரட்டியிருக்காங்க ரம்யாவை, நீ திரும்ப இந்த வீட்டுக்கு வந்த அப்படின்னா நான் உன்னை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினதுனால வீட்டுக்கும் அவங்களால போக முடியல. அவங்கக்கிட்ட அப்போ இருந்தது வந்து வெறும் 30 ரூபா தான் என்னமோ இருந்துச்சான். அதுவும் அந்த டைமில் வந்து அவங்களுக்கு
பீரியட்ஸ் ஆயிருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எல்லாம் என்ன யோசிச்சிருப்போம், ஓகே போய் பேட் வாங்கிட்டு வந்து வைப்பாங்க அப்படின்னு தானே யோசிச்சு வந்துருப்போம். கிடையாதான். அவங்களோட ஃபோனுக்கு வந்து சார்ஜ் போடுறதுக்கு 10 ரூபா கொடுத்துருந்துருக்காங்க. மீதி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அந்த ஆட்டோக்கு வந்து மீதி காசை வந்து கொடுத்துருக்காங்க. போயிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் டாய்லெட்டில் அங்கே போயிட்டு அவங்க 5 ரூபா காசு கொடுத்து குளிச்சுட்டு கர்ச்சீஃப் தான் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. பிகாஸ் பேட் வாங்குற காசு அங்கே கொடுக்காம அட்லீஸ்ட் கால் பண்ணி அவங்க லவ்வர்கிட்டையாவது பேசலாம் இல்லையா, பேசி ஒரு ஹெல்ப்பாவது கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக சார்ஜ் போட்டதுக்கு காசு கொடுத்துட்டு கால் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவங்க நடந்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி என்னால் வீட்டுக்கும் போக முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு முடியல அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பெருசாக எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணாமல் ஃபோன் அவர் வச்சிடுறாரு. அங்கேயே கிட்டத்தட்ட அவங்க நொறுங்கி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நைட் அந்த மாதிரி வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நடக்கும் இல்லையா, அந்த வீடெல்லாம் கட்டுவாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து இங்கே வாஷ்ரூம் வந்துருக்கு யூஸ் பண்ண போயிருக்காங்க. போயிட்டு வெளியே வரும்போது ஒரு 4லேருந்து ஒரு 5 பேர் வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவங்க வந்து அவங்கள பயங்கரமாக துரத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி உயிரை கையில் பிடிச்சிட்டு அவ்வளோ தூரம் வந்து அவங்க ஓடினாங்களா, பயங்கரமாக துரத்திட்டு வந்து என்னென்னமோ நடந்துச்சு அவங்களோட லைஃப்பில். அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோவில் போய் சரி ஓகே அங்கே போயாவது படுக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு போகிறதுக்கு இடம் இல்லை, அங்கே போயாவது படுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காங்க. பார்த்தா அங்கேருந்து ஒரு ஆட்டோ டிரைவருமே வந்து அவங்கள தப்பாக வந்து தொட வந்து முயற்சி செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி அவ்வளோ கஷ்டங்கள் வந்து ஆல்ரெடி சைல்டுஹுட் அப்படி இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லவ்வுமே அவங்களுக்கு பெருசாக வந்து கை கொடுக்கல. அதுக்கப்புறம் எப்படி அவங்க இந்த டான்ஸ் இதுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா, அதுலேயுமே வந்து ஸ்டார்டிங்கில் சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் கூட அறிமுகமாகறாங்க. ஸோ அவங்க தான் வந்து சரி அது வந்து ரிலேஷன்ஷிப்பாகவும் மாறுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு டான்ஸ் டீம் மாதிரி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீயும் வந்து பண்ணு, நான் உனக்கு எல்லாமே வந்து சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாமர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே அவங்கள எடுத்துகிட்டு போனது அவங்களுடைய செகண்ட் லவர் தான். அவங்களும் வந்து ஓகே ஃபர்ஸ்ட் லவ் தான் அப்படி ஆயிடுச்சு. செகண்ட் லவ்வில் கண்டிப்பாக வந்து அவ்வளோ மிகப்பெரிய ஒரு ட்ரஸ்ட்டோடு தான் வந்து நிறைய ஏகப்பட்ட கனவுகளோடு தான் வந்து இருந்தாங்க. அப்படி தான் வந்து அவங்க லவ்வரே வந்து நீ 2 பீஸ் ட்ரெஸ் எல்லாம் போடு, பரவாயில்ல நான் தானே உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கரகாட்டம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே உள்ளே எடுத்துகிட்டு வந்தது வந்து அவங்களோட செகண்ட் லவர் தான். அப்படி அவங்களோட லவ் அப்படின்னு போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. அதாவது அந்த டீமில் இருக்கக்கூடிய வேற ஒரு பொண்ணு கூட இவங்களோட லவர் வந்து நெருக்கமாக பழகிட்டு இருக்காங்க, அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிய வந்தது. அது அவங்களோட தலையில் கிட்டத்தட்ட ஒரு இடியே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க போய் கேட்டிருக்காங்க. அப்படி போய் கேட்கும் போது அவருமே என்ன சொன்னார்னா, இல்லை அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராபப்ளி அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி ரம்யா அவர்கள் இல்லையே அவங்களோட கண்ணில் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அது உண்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் போய் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. சண்டை போட்டப்போமே அவங்களுடைய லவர் போட்டு அந்த அடி அவரை வந்து ரம்யா அவர்களை வந்து அடிச்சிருக்காங்களா, பயங்கரமாக அடிச்சிருக்காங்களாம். ரத்தம் ஊற்றுற அளவுக்கு வந்து அடிக்கிறது, பெல்ட்டால் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் லெவலுமே வந்து அவங்களால முடியல. இப்போது கர்நாடகாவில் தான் அவங்க இருந்தாங்க, அவங்க பிறந்தது எல்லாமே கர்நாடகா தான். ஸோ அங்கே தான் இவ்வளோ விஷயங்களுமே நடந்துருந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே அங்கே இருக்க வேணாம். பிகாஸ் எங்கே போனாலும் அவரோட ஞாபகம். சூசைட் அட்டெம்ப்ட் வரையும் அவங்க போயிருக்காங்க. கையை போட்டு அவ்வளோ தூரம் கையை கிழிச்சிருக்காங்க. அவங்க தூங்கும் போது கண்ணை திறந்து அந்த ஃபேனை பார்த்தா கூட போய் நம்ம வந்து ஹேங் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் தோணுமா, அந்த அளவுக்கு ஒரு டிப்ரெஷனில் இருந்தாங்க. இவ்வளோ ஏன் எக்ஸ்ட்ரீம்க்கு போய் ஓடுற ரயிலேருந்து கீழே விழுந்து தற்கொலைக்கு வந்து முயற்சி செஞ்சுருக்காங்க. அப்போ தான் வந்து அந்த நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க தலையில் ஒரு காயம் இருந்திருக்கு, அது இன்னும் வந்து காயம் பெருசாக இருந்திருக்கு. அவங்க தலையில் வந்து கிட்டத்தட்ட 18 தையல் அளவுக்கு போட்டிருக்காங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரஸ்ட் இருந்தது. ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது திருமணம் வரைக்கும் போகும், சந்தோஷமாக இருக்கலாம், அப்பா அம்மா தான் இல்லை, அட்லீஸ்ட் இதாவது நமக்கு நல்லா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க. அதுவுமே ஒரு மிகப்பெரிய மன முறிவில் தான் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாரும் இதுக்கு மேலே நீ கர்நாடகாவில் இருக்க வேணாம், நீ தமிழ்நாடு போயிடு, அங்கே போய் நீ வந்து வேலை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டுக்கு வராங்க, தஞ்சாவூருக்கு வராங்க. ஸோ இங்கேருந்து வந்து அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எல்லாருமே அவங்களோட ஸ்டோரி நம்ம எல்லாருமே இதுக்கு முன்னாடியே வந்து கேட்டிருந்திருப்போம். அப்படி இருக்கும் போது லாஸ்ட்லி இப்போ ஒரு இந்த பிக் பாஸ்க்கு போகிறதுக்கு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடியுமே வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. அதாவது சம்வேர் நிறைய பேருக்கு வந்து கேட்கும் போது என்ன ஒன்று மாற்றி ஒன்று இத்தனை ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்கன்னு தோணும். ஆனால் அப்பா அம்மா லவ்வும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க. அதை தாண்டி நமக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் என்னனாலும் போய் ஒருத்தவங்கிட்ட ஷேர் பண்ண முடியும் அப்படின்னா ஐ திங்க் கண்டிப்பாக அது ஒரு ஹஸ்பண்ட், ஒரு லவ்வர், இந்த மாதிரி ஜோனில் இருக்கவங்க கிட்ட வந்து நம்ம இன்னுமே ஓப்பன் அப் பண்ணி நமக்கான ஒரு லவ் அப்படின்றது வேணும் அப்படின்னு நிறைய பெண்களுக்கு தோணும். அப்படி தாங்க ரம்யாக்குமே தோணியிருக்கு. 3வது ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. 6 மாதம் தான் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து நீடிருக்கு. அவங்க வந்து ஒரு கரகாட்ட டான்சர் அப்படிங்கிறது தெரியும், கிளாமராக
டான்ஸ் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு தான் அந்த நபர் லவ் பண்ணியிருக்காங்க. பட் அதுலேயுமே அவர் வந்து பாஸ்ட்டை பற்றி பயங்கரமாக, பிகாஸ் பாஸ்டெல்லாம் அவங்க வந்து உண்மையாக ஹானஸ்ட்டாக ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாஸ்ட்டை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், பயங்கரமாக ஹர்ட் பண்ணுறது. ஸோ இவ்வளோ பண்ணி அவங்களால தாங்க முடியல. அதுவுமே ஒரு 6 monthsல வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு. ஆல்சோ அந்த பையனோட ஃபேமிலியிலேருந்துமே வந்து இந்த மாதிரி கிளாமர்லாம் பண்ணுறாங்க, ஸோ எதுக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ஒரு மிகப்பெரிய முடிவுக்கு தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க மனம் முடிஞ்சு போய் இனிமேல் என் லைஃப்பில் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது, இனிமேல் எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஸ்டேஜ்லேயே சொல்லியிருந்திருப்பாங்க. விஜய் சேதுபதி அந்த ஒரு லான்ச் எபிசோட்லேயே அவங்க சொல்லியிருப்பாங்க சார்கிட்டையுமே, எனக்கு வந்து ஹீரோயின்லாம் கூட எனக்கு ஆகணும்னு ஆசை இல்லைங்க, எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும், அவ்வளோதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கனவோடு தான் இன்றைக்கி வந்து பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே போயிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து தெரிஞ்சிருக்கும் ஏன் சின்ன சின்ன விஷயத்துக்கு ரம்யா அவர்கள் ட்ரிகர் ஆகிறாங்க அப்படின்னா, பிகாஸ் அவங்களுடைய பாஸ்ட் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. அதனால தான் மேபி அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு அது பயங்கரமாக ஹர்ட் ஆகிடுது. மேபி அது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். அண்ட் இன்னொன்று என்ன தெரியுமா, அவங்க தான் வந்து அவங்க அக்காவை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், 2 அக்காவுமே பார்த்துக்கிறதா இருக்கட்டும், ஈவன் அட் டைம்ஸில் அவங்க அப்பா கால் பண்ணி காசு கேட்பாராம், இவங்க காசு கொடுத்து விடுவாங்களாம். அது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னு கேட்டால் அது என்ன இருந்தாலும் என்னோடய அப்பா தானே, எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ கொடுமை கொடுத்ததுனால அது என்னோடய அப்பா தானே. அவங்க அம்மா கிட்டே பேச மாட்டாங்களாம். பட் அவங்க அம்மாவுக்கு தஞ்சாவூரில் இருக்கும் போது சாரீலாம் வாங்கி எடுத்துகிட்டு போய் அவங்க அக்கா கிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்க அக்கா வந்து அம்மா கிட்ட கொடுத்துருக்காங்களாம். டேரெக்டாக பேச மாட்டாங்களாம். அவங்களுக்கு கோவம், கண்டிப்பாக அந்த கோவம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா சின்ன வயசில் ஒரு விவரம் தெரியாத வயசில் ஒரு வயசுக்கு வர டைமில் கூட ஒரு அம்மா பக்கத்தில் எல்லாம் இருக்காங்க, ஆனால் கூட பக்கத்தில் இல்லைன்னும் போது அது எவ்வளோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராமாவாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியுது. மிகப்பெரிய கனவுகளோடு இன்றைக்கி பிக் பாஸ்குள்ளே வந்து போயிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் அவங்களோட கேம் இதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. அக்டோபர் 5 முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்